இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் 4 அதிகாரம் 21 திருவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று புனிதராம் சிலுவையின் புனித பால் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை நமக்கு பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று அக்டோபர் மாதம் 20 திங்கள் கிழமை. இன்று தீபத் திருவிழா. நம் வாழ்க்கையிலும் தீபம் போல் செல்வமும் நலனும் அமைதியும் நல் உடல் சுகமும் மிளிர வேண்டுமாய் இறை இயேசுவிடம் ஜெபித்துக் கொள்வோம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் ஆறுதல், தாய் மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். தீபாவளி வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது? சந்தோஷமாய் ஹாப்பியாய் இருக்கிறீர்களா? எதையும் நினைத்து பெரிதாக வருத்தப்படாதீர்கள். வாழ்க்கையின் போக்கு நமக்கு புரியவில்லை என்றாலும் இயேசுவின் கைகளுக்குள் பத்திரமாகத்தான் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிற எந்த மனிதரையும் சத்ருவால் சோர்வாக்க முடியாது, ஜெபத்தை தடுக்க முடியாது. இன்னும் அதிகமாய் ஜெபிக்க உங்களை நீங்கள் பழக்கப்படுத்துங்கள். தன் பிள்ளைகளுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார் இயேசு சொல்லுங்கள். இறை இயேசுவின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் பேசிய முதல் வார்த்தை என்ன? ஒளி உண்டாகுக என்பதுதான். இன்றும் அதே ஒளியின் திருநாளைத்தான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் அதி சீக்கிரமே இருள் யாவும் விலகி ஒளி உண்டாகும். சரியா? இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லையாம். நம்பிக்கையில் வலுப்பெற்றார், தாமதித்த போதும் கடவுளை பெருமைப்படுத்தினார் என்று கூறியிருக்கிறது. தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என உறுதியாய் அறிந்திருந்தார் ஆபிரகாம். இப்படி வாழ வேண்டியது ஆபிரகாம் மட்டும் அல்ல, நாமும் தான். நமது ஆண்டவர் நீதியானவர். தன் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் ஒரு குடும்பத்தையும் அவர் மறப்பதே இல்லை. நிச்சயம் நன்மை செய்வார் நண்பர்களே. உங்கள் வேண்டுதலுக்கு பதில் தருவார். ஆனால் அந்த காத்திருப்பின் நாட்களில் சந்தேகமே இல்லாமல் முறுமுறுக்காமல் ஜெபத்தில் நிலைக்கும் போது அது இயேசுவை பெருமைப்படுத்துமாம். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல வாழ வேண்டும். சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிறார். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு கிடைக்காது என்று கூறுகிறார். ஒருவன் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் இயேசுவே என்று கேட்டாராம். அதற்கு இயேசு செல்வந்தன் உவமையை கூறுகிறார் அவனுக்கு. நிலம் நன்றாக செல்வந்தனுக்கு விளைந்தது. சேர்த்து வைக்க அவனிடம் இடமில்லை. களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன். எனக்கு பல்லாண்டுக்கு வேண்டியவை உள்ளது. உண்டு குடித்து மகிழ்ந்து இருப்பேன் என்று நினைத்தானாம் செல்வந்தன். அதை இல்லாத மக்களோடு பகிர வேண்டும். அதை உருவாக்கி தந்த விவசாயிகளோடு பகிர வேண்டும் என்று அந்த செல்வந்தன் நினைக்கவில்லை. தனக்கே அனைத்தும் வேண்டும். உடன் பிறந்தோர், தாய், தந்தை, உடன் வேலை செய்வோர் எப்படியும் போகட்டும் என்று வாழ்வோர் இங்கு பலர் உண்டு நண்பர்களே. ஆனால் அந்த பணக்காரன் ஓர் முட்டாள். அன்று இரவே அவன் உயிர் போய்விடும் என்று அவனுக்கு தெரியாது. தனக்கு தனக்கு என்று செல்வம் சேர்ப்போரின் நிலையும் இதுதான். இதை அவர்கள் உணர்ந்து மனம் மாற வேண்டும். மனம் மாற மறுத்தால் அந்த செல்வந்தனின் நிலைதான் தனக்கு என்று இன்றைய நற்செய்தியின் மூலம் எச்சரிக்கிறார் இயேசு. இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, தம் மக்களை தேடி வந்தவரே, எங்களை
வாழ வைப்பரே, கையில் இருந்து, அதாவது சத்துருவின் கையிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் மூதாதையருக்கு இரக்கம் காட்டியது போல இயேசுவே எங்களுக்கும் இரங்கும். நேர்மையாய் வாழ்வோம், எங்களுக்கு வாழ்வு தாரும். அச்சமின்றி உம் திருமுன் பணி செய்ய வழிவகுத்தருளும் இயேசுவே. தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்று வாக்கு தந்தீரே. இந்த தீபத் திருநாளின் போது எங்களுக்கு நீர் வாக்களித்த அனைத்தையும் ஒளியாக எங்கள் வாழ்க்கையில் தந்தருளுமாறு ஜெபிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.